ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மில் டிஎன் என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு எனில் இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்முக்கு பென்னும் பேப்பரும் தேவையே இல்லை, அப்படியே மனக்கணக்காகவே போடலாம். கொஸ்டினில் பாருங்கள், பேஸை அப்படியே மைனஸ் பண்ணுங்கள். 2லேருந்து 1 போச்சுன்னா 1ன்னு கிடைக்கும். அப்போ இதனுடைய ஆன்சர் என்டி. இது எப்படின்னு பார்க்க இதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இங்கே கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணலாம். அதாவது இங்கே பேஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே மைனஸ் பண்ணிடுங்க. இங்கே 2n இருக்குது, இங்கே வந்து ஒரு எண்ணுன்னு இருக்குது. அப்போ என்னன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க, மீனிங் வந்து ஒரு எண்ணுன்னு அர்த்தம். இதை ரெண்டையும் அப்படியே மைனஸ் பண்ணுங்கள். எண் அப்படியே வரும். 2லேருந்து 1 போச்சுன்னா ஒரு எண் கிடைக்கும். இது கூட பக்கத்தில் டி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்டி. ஏன்னா 1 வந்து நம்ம போட தேவையில்லை, என்டி. இது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து டிஎன்னோட ஃபார்முலா வந்து a + n - 1 × d. இந்த ஃபார்முலா வந்து நம்ம பிரித்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். n × d n டின்னு கிடைக்கும். அடுத்து -1 × d டின்னு கிடைக்கும். 2nக்கு வேல்யூ வேணும். t2nக்கு கண்டுபிடிங்க. n இருக்க பிளேஸில் வந்து 2n சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே n இருக்க பிளேஸில் 2n சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டி. அடுத்து இந்த டிஎன்னோட வேல்யூ நான் அப்படியே எழுதிக்கிறேன். டிஎனுக்கு வந்து a + nd - d. இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க, மைனஸ் பண்ணுங்கள். இப்போ மைனஸ் பண்ணும்போது சிம்பிள் மாறும். இதுக்கு வந்து மைனஸ், இது வந்து இதுக்கும் மைனஸ், இது வந்து ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இது மட்டும் தான் கிடைக்கும். இங்கே மீனிங் வந்து 1ன்னு அர்த்தம். அப்போ 2லேருந்து 1 போச்சுன்னா 1nd கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து nd. இதே மாடலில் இன்னொரு சம் பார்க்கலாம். இங்கே வந்து த்ரீஎனுக்கும் டிஎனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டுப்பாங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க. இங்கே 3n, இங்கே மீனிங் வந்து 1ன்னு அர்த்தம். 3லேருந்து 1 போச்சுன்னா 2n. அடுத்து பக்கத்தில் ஒரு டி சேர்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து 2nd. இது டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டாச்சு. இந்த ஃபார்முலாவை இந்த மாதிரி எழுதிக்கிட்டாச்சு. அடுத்து 3n வேணும். ஃபஸ்ட்டு 3n தான் கேட்டிருக்காங்க. n பிளேஸில் 3n போட்டுக்கிட்டேன். மற்றதெல்லாம் அப்படியே எழுதிட்டேன். n அப்படியே வச்சுட்டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகும். இதில் 2லேருந்து 1 போச்சுன்னா 2ndன்னு ஆன்சர் கிடைக்கும். இதே தான், இது ஏபின்னு கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூ கேட்டிருக்காங்க, இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க. n + 1, இங்கே n - 1. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 1 + 1 2dன்னு ஆன்சர் கிடைக்கும். உங்களுக்கு ஆன்சர் வந்து 2d. இது எப்படின்னா டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் வேணும்னா இங்கே எழுதிருக்கேன், பார்த்துக்கோங்க. நார்மல் ஃபார்முலா இது, அதை வந்து எலாபரேட்டாக எழுதிட்டாச்சு. அதில் வந்து ஃபஸ்ட் வந்து n பிளேஸில் n + 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிட்டாச்சு. அடுத்து n - 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியாச்சு. மீதி டேர்ம்ஸ்லாம் கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் 2dன்னு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.